கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 33 நாட்களாக தேவன் நம்மை அற்புத விதமாய் நடத்தினார். இந்த 34வது நாள் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தபசு நாட்களில் எதை குறித்து யோசிக்கிறோம் என்றால், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாம் குறையுள்ளவர்கள். மற்ற வாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டாலும், வேதத்தை வாசித்தாலும், தியானம் செய்தாலும், குறிப்பா இந்த நாட்களில் உபவாசத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படுகிறதினால் தேவன் கூடுதலான உணர்வை கொடுக்கிறார். பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள்தான். ரோமர் 3:23 சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து, எல்லாருமே பாவம் செய்தவர்கள், எல்லாருமே தேவ மகிமை அற்றுப்போனவர்கள். இயேசு கிறிஸ்து மட்டும் பாவம் செய்யாதவர். நான் முன்பு குறிப்பிட்டேன், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். இப்படி சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது, அவரிடத்தில் பாவம் இல்லை. மனுஷன் யார்? கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவன். கடந்த செய்தியில் சொன்னேன், தாவீது கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினார், பாவம் செய்தார், பரிசுத்தத்துக்காய் வாஞ்சித்தார். அப்ப மனிதன் ஒவ்வொருவரும் பாவிகள், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள். 1 யோவான் 3:4 பார்க்கிறோம், யாரெல்லாம் பாவம் செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறார்கள். அப்ப பாவம் என்றால் எது? தேவ வார்த்தையை கேட்காமல் அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் விலகி விலகி போகிறவர்கள் பாவிகள். அடுத்த வசனம் பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். மனுஷர்கள் பிரமாணத்தை மீறி பாவம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்ததின் நோக்கமே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி, நாம் சுமக்க வேண்டிய பாவத்தின் தண்டனையாகிய அந்த காரியங்களை நாம் சுமக்க வேண்டிய நிலை. ஆனால் ஆண்டவர் இந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன, பாவம் செய்யாத ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. மற்றவங்க எல்லாம் ஏதாகிலும் சில பாவங்களை செய்து சிக்கிக் கொண்டவர்கள், விடுதலை இல்லாமல் தவிக்கிறவர்கள். இப்படி அவரிடத்தில் பாவம் இல்லாதபடியால் தான் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் பாவம் செய்கிற மக்களுக்காக முதலாவது பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, அதனால இதை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒன்று. அப்படி பாவம் செய்தால் நீதிபரராய் இருக்கிற இயேசு, ஆண்டவர் யார்? பாவம் செய்யாதவர். 2வது, அவர் நீதியுள்ளவர். 3வது, அவர்
பாவிகளுக்காக பரிந்து பேசுகிற தேவன். பாவம் செய்யாதவர், நீதிபரர், பாவிகளுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்று வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது, பாதுகாப்பாய் இருப்பது, சமாதானமாய் இருப்பது, சாத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்புவிக்கப்பட்டு நாம் இந்த உலகத்தில் இருப்பதின் மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு நமக்காக அனுதினமும் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது பரிசுத்த வேதத்தின் சத்தியம். அப்ப அவர் என்ன செய்கிறார்? அவர் பாவம் இல்லாததினால், அவர்கிட்ட குறைகள் இல்லாததினாலே, அவர் உள்ளத்தின் நிலை என்னவென்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் பிதாவினிடத்தில் வர வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அப்ப பாவியாய் இருக்கிற மனுஷனுக்கு என்ன வேணும்? பாவ நிவர்த்தி தேவை. உலகத்துல என்னென்னவோ செய்யறாங்க பாவ நிவர்த்திக்காக. ஆனால் நமக்கு ஆண்டவர் செய்த காரியம் பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வாங்க? பாவ நிவர்த்திக்காக ஆடுகள், மாடுகள், பறவைகளை வைத்து பலி செலுத்துவாங்க, ரத்தத்தை ஊற்றுவாங்க, ரத்தத்தை பலிபிடத்திலே தெளிப்பார்கள். ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்பதான் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் நிலை என்ன தெரியுமா? டெய்லி பாவம் செய்யறோம், டெய்லி பலி செலுத்தணும். இது அங்குள்ள நிலை. ஆனா இங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலி, கிருபையாக அவர் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் காணப்படுகிறார். எல்லாம் அப்போ ஒருவரும் கெட்டுப்போக அவர் விரும்பவில்லை. ஆண்டவர் சுயநலம் உள்ளவர் அல்ல, வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல. உலகத்தில் வாழ்கிற 780 கோடி 800 கோடி மக்களுக்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாருக்காக தன்னுடைய வழியை திறந்து கொடுத்தார். எல்லாருக்காக அவர் சிலுவையை சுமந்தார். எல்லாருக்காக அவர் சிலுவையை மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். இரத்தத்தை சிந்தினார். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இப்ப நாம அந்த உயிருள்ள தேவனின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அவரோடு இணைந்து வாழ, அவரோடு இருக்கத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற ஒன்று. அப்படி இருக்கிறதினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்ல, அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ இரக்கம் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கல அருமையானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தரோடு நெருங்க வேண்டும், வசனத்தை உணர வேண்டும், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்த தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், பரலோக வாழ்க்கையை வாஞ்சிக்க வேண்டும், அவரோடு என்றென்றைக்கும் வாழ அந்த உணர்வை பெற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக. எங்கள் நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக தேவன் பலத்த கிரியைகளை செய்யும். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எல்லாருக்கும் தாரும். ஆண்டுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும். ஆண்டவரை ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு கொடும், ஒரு பயபக்தியை கொடும், ஒரு பரிசுத்தத்தை தாரும், ஒரு பொறுமையை தாரும், தாழ்மையை தாரும், மன்னிப்பை தாரும்,
துணிகரங்களை மாற்றிவிடும். வாழ்க்கை மாறட்டும். உம்முடைய கல்வாரி வல்லமை இறங்கட்டும். கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எல்லாருக்கும் கிருபை கொடுங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.